மாற்றுகிறார் எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. I greet all of you in the most precious name of our Lord and Savior Jesus Christ, and turn our attention to the 1 Corinthians chapter number 15, verse number 20 to 23. 20 from 20 to 23. 1 Corinthians chapter number 15, verse from 20 to 23. But now Christ is risen from the dead and has become the first fruits of those who have fallen asleep. For since by man came death, by man also came the resurrection of the dead. For as in Adam all die, even so in Christ all shall be made alive, but each one of his own order. Christ the first fruits, afterward those who are Christ at his coming. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 23 வசனம் வரை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். This morning I would like to speak on Christ will be resurrected. கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்படுவார். To make you simply to understand, those who all belong to Christ, they all will be resurrected. நான் இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Those who all belong to Christ will be resurrected. கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். So this is the title to the message this morning. Let us all pray. இந்த காலை வேளையில இந்த செய்தியின் தலைப்பு இது. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we come to your throne of grace this morning. இந்த காலை வேளையில உம்முடைய கிருபாசனத்தண்டை நாங்கள் வந்து நிற்கிறோம். Bless the word of God. உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதித்தாரும். Send your presence in our midst. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பும். And help us to understand thy word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள உதவி செய்யும். And help me to present thy word correctly to thy people in a way that they can understand. அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் உம்முடைய வேத வசனங்களை நான் அவர்களுக்கு சொல்ல நீர் எனக்கு உதவி செய்யும். Give me a word, give me a phrase, give me a grammar, give me everything, give me your grace. ஆண்டவரே உம்முடைய கிருபையை உம்முடைய வார்த்தைக்குரிய வியாக்கியானத்தை அர்த்தத்தை சகலவற்றையும் அவர்களுக்கு சொல்ல ஏதுவாக நீர் எனக்கு உதவி செய்யும். I ask it in Jesus holy precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். Amen. ஆமென். Those who all belong to Christ will be resurrected. கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். The word Christ is not a plural word. There is before the yes there is an apostrophe call. The people who are belong to Christ. கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் அது பன்மையான ஒரு வார்த்தை அல்ல, அது ஒருமையுடைய வார்த்தை. அவருக்கு சொந்தமானவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். There is a plural word is also there in the book of in the books of gospel, Christ, the false Christ. அந்த கள்ள கிறிஸ்துக்கள் என்று சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். But this scripture is not talking about the Christ, it only talks about the one who belongs to Christ. கிறிஸ்துக்கள் என்று பன்மையிலே சொல்லப்படவில்லை, கிறிஸ்து என்கிற ஒருவருக்கு சொந்தமானவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. So the hope of the church is the great resurrection and the return of Jesus Christ. சபையினுடைய மேன்மையான ஒரு நம்பிக்கை என்னவென்றால் கிறிஸ்துவானவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார் என்பதுதான். So the Paul is writing very clear, since by man the death came.
அங்கே மனுஷனாலே மரணம் பிரவேசித்தது என்று பவுலப்போஸ்தலன் இங்கே எழுதுகிறார். As the same way the resurrection also have to come by man. அதே போல மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் ஏற்படுகிறது. The Bible says the wages of sin is death. வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. The first commandment which God gave to Adam not to eat the fruit of the knowledge. அங்கே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளையே விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி அறிவின் கனியை நீ புசிக்க கூடாது. And God said when you eat that surely you will die. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்னார். Did he die? அவன் மரித்தானா? He didn't die. அவன் மரிக்கல. Physically he didn't die. அவன் சரீர பிரகாரமாக மரிக்கல. He lived for more than 900 years. அவன் 900 வருடங்களுக்கு மேலாக உயிரோடு வாழ்ந்தான். But he was totally separated from the source called life. அந்த ஜீவன் என்கிற அந்த ஆதாரத்திலிருந்து முற்றிலுமாய் அவன் பிரிக்கப்பட்டான். Who is life? ஜீவன்றது யார்? The Bible says God is life. தேவனே ஜீவனாய் இருக்கிறார். So as long as he was in the Garden of Eden, அவன் ஏதேன் தோட்டத்திலே இருந்த வரைக்குமாய் while he was submitting himself to the obedience of God, தேவனுக்கு கொடுத்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படியில் இருக்க வரைக்கும் he was closer and closer with God. அவன் தேவனோடு மிகவும் நெருக்கமுள்ளவனாய் இருந்தான். And after he committed sin, அவன் பாவம் செய்த பின்பு he was totally separated from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு முழுவதுமாய் அவன் பிரிக்கப்பட்டான். He was thrown out of the paradise. அந்த பரதீசிலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டான். And even God blocked the way where the way goes to the fruit of life. அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற பாதையும் தேவன் அடைத்து போட்டார். Because the sin entered, the death also came. ஏனென்றால் பாவம் பிரவேசித்ததனாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. So in the creation God created man in his own image. சிருஷ்டிப்பிலே மனுஷனை தேவன் தமது சாயலாக தமது ரூபமாக அவர் சிருஷ்டித்தார். Without sin, without incorruption, without death, God created Adam like him. பாவம் இல்லாமல் கலங்கம் இல்லாமல் மரணம் என்கிற ஒன்றும் இல்லாமல் அவனை சிருஷ்டித்தார். But after he committed sin, the death, sin and the curse and everything entered into the humanity. மனுக்குலம் பாவம் செய்த பின்பு பாவத்துக்குள்ளே விழுந்த பின்பு அந்த பாவத்தினாலே மரணம் வந்தது, மரணத்தினாலே சாபம் வந்தது, மொத்தமும் வந்தது. Since the death came by a man, the resurrection also have to come by a man. மனுஷனாலே மரணம் உண்டானது போல மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாக வேண்டும். If you read the genealogy in the gospel, அந்த சுவிசேஷத்திலே தலைமுறையை பற்றிய பக்கத்தை நீங்க படித்தீர்களானால் so and so beget so and so, so and so beget so and so, it will be written like that. இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கும். At last, while the Bible was written about Adam, Adam was the son of God. ஆனால் ஆதாமை பற்றி சொல்லும்போது ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was not beget by anybody, he was a son of God, he was the creation of God. அவன் யாராலும் பெறப்படவில்லை, அவன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவன். And he was the generation of God, he was a seed of God. அவன் தேவனுடைய வித்தானவன், தேவனுடைய தலைமுறையில் வந்தவன். And he was having the great divine nature of God in his life. தேவனுடைய தெய்வீக தன்மையை தனக்குள்ளே கொண்டவனாய் அவன் இந்த பூமியிலே வந்தான். And because he committed sin, அவன் பாவம் செய்ததனாலே certain things was taken out of his life. சில காரியங்கள் அவனிடத்திலே இருந்து நீக்கப்பட்டது. But to restore that things back to humanity, அவன் இழந்து போன அந்த மனுக்குலம் இழந்து போனவளை திரும்ப ஆண்டவர் கொடுக்கும்படியா God never tried to create any other Adam. இன்னொரு ஒரு ஆதாமை தேவன் சிருஷ்டிக்க முயற்சி And செய்யல. God himself came in the form of Christ as a second Adam. கிறிஸ்துவே இரண்டாம் ஆதாமாக மாம்சத்திலே இந்த பூமிக்கு வந்தார். So 2000 years before he came as a second Adam to restore the life what the humanity lost because of the sin. பாவத்து நிமித்தமாய் மனுக்குலம் இழந்து போன ஜீவனை திரும்ப கொடுப்பதற்காக இரண்டாம் ஆதாம் என்கிற நிலையிலே மாம்சத்திலே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். So when he came to the world, அவர் இந்த பூமிக்கு வந்தபோது he didn't come in a spiritual body. ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே வரல. In the Old Testament time, many times Christ appeared to the people. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவானவர் ஜனங்களுக்கு பல வழிகளிலே அவர் தரிசனமானார். But when he was manifest
manifested in flesh in the Bethlehem. பெத்லகேமிலே மாம்சத்திலே அவர் தோன்றினபோது He came with a body அவர் சரீரத்தோடு வந்தார். and he came with the blood. அவர் இரத்தத்தோடு வந்தார். Why he came with the blood? ஏன் அவர் இரத்தத்தோடு வர வேண்டும்? His intention is to go to cross to shed the blood for the forgiveness of sin. The word was with God and the word was God. That word was manifested in flesh. யோவான் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமானது. So the Mary was a virgin. She accepted that incorruptible seed of God, and by the power of the Holy Ghost, that holy child was formed in the womb of Mary. மரியாளிடத்திலே தேவனுடைய அந்த அழிவில்லாத வித்தானது அனுப்பப்பட்டது. அவள் அந்த பரிசுத்த ஆவியினால் அதை ஏற்றுக்கொண்டாள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அந்த அவளுடைய கருவிலே அந்த குழந்தை உருவானது. And after he born, he lived for 33 and a half years, and finally he went to the cross and he died and he shed the blood for us. அவர் பிறந்து 33 வருஷம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அதன் பின்பாக சிலுவைக்கு சென்று மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். Bible says according to the scripture he died, he was buried and he was resurrected. வேத வசனங்களின்படியாய் அவர் மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாளில் உயிரோடு So எழுந்தார். why he was resurrected? ஏன் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு To எழுந்தார்? give that same resurrection to you and me. அதே உயிர்த்தெழுதலை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக. Because the God that we serve, he is an eternal God. ஏனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் நித்தியமான தேவன். So to give the eternal life to you and me, உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக God of heaven, he came down and he died and he shed the blood for us. நித்தியமான தேவன் அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்தார். In the world there are so many animals and a lot of things are there, but God never promised eternal life to any other living creature. ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலே ஜீவனுள்ளவைகளாய் அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் எந்த ஒரு ஜீவனுக்கும் தேவன் நித்திய ஜீவனை வாக்கு கொடுக்கவில்லை. If there is any living creature, whether it is a chicken or a mosquito or a big elephant, God is the source of life. தேவனுடைய சிருஷ்டிகளிலே சிறு கொசுவாய் இருந்தாலும் ஆனையாய் இருந்தாலும் கோழியா இருந்தாலும் அதற்கும் ஜீவன் இருக்கிறது. ஆனா அவைகளுக்கெல்லாம் தேவன் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணல. God is the source of life. He can only give the life to each and every creature which gets a birth on this planet. ஜீவனுக்கு ஆதாரமாய் இருக்கிற அவர் ஒவ்வொன்றும் அது ஜீவனோடு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று தான் ஜீவனை மாத்திரம் கொடுத்தார். But when you look about the whole creation of God, the whole living creatures, it is a very big and a great thing. ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அந்த சிருஷ்டிப்புகளிலே ஜீவனுள்ளவைகளை பார்த்தால் அநேக பெரிய காரியங்களை நாம் பார்க்கலாம். But no creature was created in the image of God except man. மனிதனை தவிர எந்த ஒரு சிருஷ்டிப்பும் தேவ சாயலை போல சிருஷ்டிக்கப்படவில்லை. Because you and me are created to be like him. ஏனென்றால் நீங்களும் நானும் மாத்திரம்தான் தேவனுடைய சாயலை போல அவரை போல நாம் உருவாக்கப்பட்டோம், சிருஷ்டிக்கப்பட்டோம். So if man wouldn't commit sin in his life, God doesn't need to make a plan of salvation. மனுஷன் வந்து அவரை போல அவன் சிருஷ்டித்ததுனால தான் அவன் பாவத்தில் விழுந்தபோது அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவனுக்காக தேவன் ஏற்படுத்தியிருந்தார். No, மனுஷன் பாவம் செய்யாமல் இருந்திருப்பானே ஆனால் ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் அவனுக்காக ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. So why he arranged the plan of salvation? ஏன் அவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார்? Because he committed sin. அவன் பாவம் செய்ததனாலே. So in order to restore him, to redeem him, மீண்டும் அவனை ரட்சிக்க மீட்டுக் கொள்வதற்காக God planned the plan of salvation. தேவன் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆரம்பித்தார். He came from heaven. அவர் பரலோகத்திலிருந்து வந்தார். And through Christ all the plan of salvation was completed. கிறிஸ்து இயேசு மூலமாக அவர் திட்டமிட்டிருந்த சகல திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது. Why? God wants to take us to the eternal life which has no death or sorrow or any other thing. அந்த துக்கமில்லாத எந்த ஒரு மரணமில்லாத அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொண்டு போவதற்காக அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். Even though we born in this physical body, we have a lifespan for a few years. இந்த சரீரத்திலே பிறந்திருக்கிற நமக்கு ஒரு கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்வதற்கு. But still we are promised by God to have an eternal life through Jesus Christ. ஆனால் இந்த குறுகிய வாழ்நாள் கொண்டிருக்கிற நாம்
நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது ஒரு நித்திய ஜீவனை கொடுத்த That is the hope of the church. அதுதான் சபையினுடைய நம்பிக்கையா இருக்கிறது. That's why Paul is writing. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் If எழுதுகிறார். anyone dies in your family, உங்களுடைய குடும்பத்திலே எவராவது ஒருவர் மரித்தால், and because of that don't worry and mourn like what the unwise do. மற்றவர்களைப் போல ஞானமில்லாதவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. Why? The reason behind it? ஏன் அதுக்கு பின்னான காரணம் They don't have the revelation about the resurrection. அவர்களுக்கு உயிர்த்தெழுதலுடைய காரணம் நம்பிக்கை ஒண்ணுமே இல்ல. They don't know about Christ. கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறியாதவர்கள். They don't know about the Christ was resurrected. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதும் அவருக்கு தெரியாது. They don't know about the promise what does God has given to his children about the resurrection. பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. That's why they are crying and mourning. Everything is finished. They think. அதனாலதான் ஒருவர் மரிக்கும்போது அவர்கள் அதிகமா துக்கப்பட்டு அழுது அசு வருவார். Those who all die in Christ, they all will be resurrected that day. மரித்தவர்கள் எல்லாம் அந்த நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார்கள். In that time, அந்த நேரம் we will not only see God, நாம் தேவனை மாத்திரம் we will see the people who are resurrected. யார் உயிர்த்தெழுந்தாங்களோ அவர்களையும் நாம் காணுவோம். So a lot of funeral services are going all over the world. உலகம் எங்கிலும் अनेक சபை அடக்க ஆராதனைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. But some are doing with hope, some are not doing with hope. நம்பிக்கையோடு அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், சில நம்பிக்கையற்ற நிலைமையிலே செய்து But who can do with hope? ஆனா யாரு நம்பிக்கையோடு செய்வார்கள்? Who can die with hope? யாரு நம்பிக்கையோடு மரிப்பார்கள்? Those who are all belong to Christ. கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமே. Those who are all belong to Christ. கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே. They always say goodbye. அவர்கள் எல்லாரும் goodbye சொல்வாங்க. The goodbye means அப்படி சொல்கிறது I will see you again. நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன். So one man of God said like this. ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்விதமாய் சொன்னார். When I am closing my eyes in this world, இந்த உலகத்திலே என்னுடைய கண்களை நான் மூடினார். I am opening my eyes in another world. நான் இன்னொரு ஒரு உலகத்திலே தான் என்னுடைய கண்களை நான் திறப்பேன். While I am here, நான் இங்கே இருக்கும்போது I am with you. நான் உங்களோடு கூட But இருக்கிறேன். after I close my eyes, நான் என் கண்ணை மூடின பின்பு I will be with my Jesus. நான் என்னுடைய ஆண்டவரோடு இயேசுவோடு நான் It is இருப்பேன். just a shifting from here to there. இது இங்க இருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னும் வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் So தான். that is the hope of the Christian. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. The many people, they are not believing all those kind of things. இப்படிப்பட்டதான காரியங்களை அநேகர் விசுவாசிக்கிறது இல்ல. But before the return of Christ, ஆனால் கிறிஸ்து மறுபடியும் வருவதற்கு all முன்பாக the true believer of Jesus Christ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையுள்ள விசுவாசிகள் must have an assurance to have that resurrection in our life. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. It will be a very big problem to அது you. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய்விடும். So many people, they are having only the platform ticket. அநேகருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாத்திரமே வைத்திருக்கிறார்கள். Platform ticket can only help you to stand in the platform. It will never allow you to travel in the train. அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஆனது உங்களை அந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு தான் உதவி செய்யுமே ஒழிய உங்களை பிரயாணப்பட வைக்க உதவி செய்யாது. So in these last days, இந்த கடைசி நாட்களிலே we must have that hope and confidence. நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது, உறுதி உண்டாயிருக்கிறது. And here the Bible says in the 1 Corinthians chapter number 15, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே வேதவசனம் இவ்விதமாய் சொல்கிறது. from verse number 23, if you read the words, 23வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானா, and the Bible says, but each one of his own order cries the first fruits. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. Afterwards, those who are Christ at his coming. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். And after that, the judgment is coming. அதன் பின்பாக நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. So before all these things comes into the world, உலகத்திலே காரியங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக God wants to take his church back to his place. தேவன் தம்முடைய சபையை தன்னிடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். Before he was ascending to heaven, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, and what Jesus said to his disciples, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், let your heart be not in trouble. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. I am going to prepare a place for நான் you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண And போகிறேன். after I prepare a place, நான் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின I will பின்பு come and take you back there. நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். So the God is preparing a place for us. எனவே தேவன் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி Past 2000 years. கடந்த 2000 வருடங்களாக But God is preparing a citizen on this earth இந்த பூமியிலே தேவன் தம்முடைய குடிமக்களை அவர் ஆயத்தம் பண்ணி to கொண்டிருக்கிறார். get the inheritance of that great kingdom. அந்த பெரிய ராஜ்யத்துக்கு அவர்கள் சுதந்தரிக்கிறதற்காக. So that's the reason the gospel is being preached.
preached. அதனால தான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இன்னும் பிரசங்கிக்கப்பட்டு It is not just a gospel, it is the kingdom of the இது gospel. வெறும் சுவிசேஷம் மாத்திரமல்ல, இது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். About what kingdom? ஆமா. It is about what kingdom? அது வார்த்தையினுடைய ராஜ்யம். No, it is about what? இது எந்த ராஜ்யத்தை பற்றியது? எந்த ராஜ்யத்தை குறித்தது? It's about the kingdom of God. அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. It's about the heaven. அது பரலோகத்தை பற்றியது. So our destiny is not going to get end in this world. நம்முடைய இலக்கு இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. Though we born in this world, நாம் இந்த உலகத்திலே though we பிறந்திருந்தாலும், have some commitments in this world, நம்முடைய இந்த உலகத்திலே நமக்கென்று சில காரியங்கள் but செய்யும்படி still we நினைத்திருந்தாலும், have our citizenship is in நம்முடைய heaven. குடியிருப்போ அங்கே பரலோகத்தில் தான் இருக்கிறது. All over the world there are so many kingdoms. அந்த உலகத்துல அநேக ராஜ்யங்கள் In each and இருந்தாலும், every kingdom they are having their kingdom ID with them. ஒவ்வொரு ராஜ்யத்தின் அந்த குடிமக்களும் அவர்களுடைய அடையாளத்தை அவர்கள் It is a வைத்திருக்கிறார்கள். proof that they all belong to that citizen of the அவர்கள் country. எல்லாரும் அந்தந்த ராஜ்யங்களுக்குரிய குடிமக்கள் என்பதனை But அடையாளம். all the born again Christians, ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் எங்கேயும் இருக்கிறவர்கள், they all must have one common citizenship. அவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு குடியுரிமை உண்டு. That is the citizenship of heaven. அது பரலோகத்தின் குடியுரிமையாகும். Paul is writing to Philippians, பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர்களின் நிருபத்தில் my எழுதுகிறார், citizenship is in heaven. என்னுடைய குடியிருப்போ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் I இருக்கிறது. am expecting a savior to come. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து So this is the hope and the destiny of the Christian. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையும் இலக்கு ஆகும். My dear brothers and sisters, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர we are சகோதரிகளே, living in the end of the end time. நாம் காலத்தின் கடைக்கோடியிலே நாம் வாழ்ந்து God has கொண்டிருக்கிறோம். been fulfilling his promises all through the church age. அந்த சபையின் காலகாலங்களாக தேவன் தம்முடைய வாக்குகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். Not even one promise ஒரு வாக்குத்தத்தம் கூட never failed. ஒரு காலம் அது The தோல்வி God who gave the promise வாக்குத்தத்தத்தை கொடுத்த is தேவன் always faithful to fulfill that அந்த promise. வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றவும் அவர் வல்லவர். And God is fulfilling all those அவர் promises தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி without failing. தோல்வி இல்லாம So the promise about the resurrection, உயிர்த்தெழுதலை குறித்த அந்த the வாக்குத்தத்தத்தையும் promise about the return of Christ அவர் கிறிஸ்து திரும்பி வருகிற அந்த வருகை is also recorded in the Bible. வேதத்திலே இது பதிவு There செய்யப்பட்டிருக்கிறது. is a scripture in the book of Peter. பேதுரு எழுதின நிருபத்திலே ஒரு வசனம் உண்டு. In the last days the mockers will rise கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் and they தோன்றுவார்கள். will create a doubt on the promise of the return of Christ. தேவன் வருவார் என்கிற வாக்குத்தத்தத்தை குறித்த சந்தேகத்தை அவர்கள் எழுப்புவார்கள். Even in the Christian world, இந்த கிறிஸ்தவ உலகத்திலும் கூட they are believing in some kind of a strange theology. அவர்கள் சில தெய்வீக காரியங்களை கோட்பாடுகளை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். They believe that we are already in millennium. இப்ப ஏற்கனவே நம்ம 1000 வருஷம் அரசாட்சியில இருக்கிறோம். They believe that Christ already came. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டார். Even some people they believe that second coming has already happened on the day of Pentecost. அந்த பெந்தெக்கோஸ்து நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வந்து முடிந்து போயிட்டுன்னு சொல்றாங்க. This is unscriptural thing. இது வேதத்துல இல்லாத ஒரு காரியம். This kind of interpretation doesn't go tally with the word of God. இந்த மாதிரியான வியாக்கியானங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு ஒரு காலம் ஒத்து போகாது. The gift of the Holy Ghost is a promise to the church. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வரங்கள் எல்லாம் சபைக்கு கொடுக்கப்பட்டது. But God is in us. தேவன் நமக்குள் இருக்கிறார். God above us. தேவன் நம்மேல் இருக்கிறார். As Christ he was with us. கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். But as the Holy Ghost he is in us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் But there is a time is coming ஆனா ஒரு காலம் ஒன்று வருகிறது. after the return of Christ. கிறிஸ்துவினுடைய திரும்ப வருகைக்கு பிறகு he is not going to be with us. அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். We are all going to be with him. நாமெல்லாம் போய் அவரோடு கூட இருப்போம். That is the promise which God has given to us. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். So in this last days, இந்த கடைசி நாட்களிலே that because of the mockers rise in the spiritual realm, இந்த ஆவிக்குரிய உலகத்திலே பரியாசக்காரர்கள் தோன்றி and they are creating the doubts on the promises of God. வாக்குத்தத்தங்களின் மேல் அவர்கள் சந்தேகங்களை உண்டாக்குவார்கள். But the true believers of Jesus Christ, கிறிஸ்துவினுடைய உண்மையான விசுவாசிகள், they always recognize the promise of God, அவர்கள் எப்போதும் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து and they will always recognize the fulfillment of the promise of God. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலையும் அவர்கள் நினைவு கூர்ந்து See, in the Old Testament, with the Old Testament, பழைய ஏற்பாடு so many promises has been given for the first coming of Christ. கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை குறித்த வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. All the Jewish scholars, they all know about that promise. அதே அந்த யூத வல்லுனர்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தங்களை நன்கு அறிந்தவர்கள். But that promise was fulfilled in the time, ஆனால் அவர்கள் காலத்தில் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறின போது but they were not able
to recognize the fulfillment. அந்த நிறைவேறுதலை அவர்களால் ஞாபகம் பண்ண முடியல. But knowing the promise அந்த வாக்குத்தத்தத்தை அறிவது is one thing, ஒரு காரியம். but recognizing the time of the fulfillment is the second thing. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த காலத்தை மீண்டும் நினைவு கூறுவது இன்னொரு காரியம். So as the same way how God gave the promise for the first coming, முதலாவது வருகைக்கு தேவன் எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ as the same way he gave the promise to the return second coming, இரண்டாவது வருகைக்கும் தேவன் நம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். as the same way he gave the promise to the resurrection. மாத்திரமல்ல அந்த வருகைக்கு உயிர்த்தெழுதலையும் அவர் கொடுத்தார். But as a true believer of Jesus Christ, உண்மையான விசுவாசி, it is a time for us to recognize the God's timing. நம்முடைய தேவனுடைய காலத்தை குறித்த ஒரு ஞாபகம், ஒரு நினைப்பு நமக்கு உண்டாகும். The wise man always recognized the God's timing. ஞானி தன் ஆண்டவருடைய நேரத்தையும் காலத்தையும் அவன் அறிகிறவனாய் இருக்கிறான். So this is the time, it's getting closer and closer for the return of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகிற வருகைக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காலம். So while he was returning, அவர் திரும்பி வரும்போது those who all are died in Christ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும், they all will be resurrected with the twinkling of an eye. ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவார்கள். But afterwards those who are all living, ஆனால் உயிரோடு இருக்கிறவர்கள் they எல்லாரும், all will be transformed in a moment. அந்த இமைப்பொழுதிலே அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். We all will be with Jesus forever and ever. என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கிறவர்களாய் So that is the thing, that is the main thing which has to happen before our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். So this is the time of preparation. இது நமக்கு ஆயத்தப்படுகிற ஒரு காலம். But the Bible talks very clear. வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. If you read in the Bible, வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது everyone will be resurrected in their order. அவர்கள் எல்லாரும் அவரவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். Even if you study in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும்போது there is a scripture of the resurrection for the sinners also. அந்த பாவிகள் உயிர்த்தெழுதலை குறித்த காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. Why the resurrection given to the sinners? ஏன் பாவிகளுக்கு உயிர்த்தெழுதல் அங்கே கொடுக்கப்படுகிறது? But not to give the eternal life, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, but for the judgment. அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுப்பதற்காக. That judgment is called the white throne judgment. அதுதான் வெள்ளை சிங்காசன நியாயம் என்று So சொல்லப்படுகிறது. you should not get confused with this resurrection and that இந்த resurrection. உயிர்த்தெழுதலையும் அந்த உயிர்த்தெழுதலையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். But God is going to resurrect us, ஆனால் தேவன் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். not for the judgment, நியாய தீர்ப்புக்கு அல்ல, not for the condemnation, இல்ல ஆக்கினை தீர்ப்புக்காக அல்ல, not for the punishment, தண்டனைக்காகவும் அல்ல, but to give the inheritance which he already promised for us. ஏற்கனவே அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்காக அவர் கொடுக்கிறார். But this promise ஆனால் இந்த வாக்குத்தத்தம் is not an act of God, அது தேவனுடைய ஒரு செயலாக அல்ல, it is a promise to the church. சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். So who can receive the promise? யார் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வது? Only his children can take that promise. அந்த வாக்குத்தத்தத்தை பிள்ளைகள் மாத்திரமே சுதந்தரிக்க. The Bible says வேதம் சொல்கிறது, each and every promise is a and amen in Christ Jesus. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. If you all belong to the Christian religion, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக, maybe we can be resurrected for the judgment. அந்த நியாய தீர்ப்புக்கு வேணா நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். But through Jesus Christ, ஆனால் கிறிஸ்து இயேசு we all have to be resurrected for the inheritance. நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக நாம் எழும்புவோம். But Bible here talks very clear. வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, Those who all belong to Christ, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், those who all belong to his property, அவருக்கு சொத்தாய் இருக்கிறவர்கள், those who all become his own, அவருக்கு சொந்தமாய் இருக்கிறவர்கள், they will be resurrected. அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். But God is making a question this morning. ஆனால் இந்த காலைவேளையிலே தேவன் உங்கள் மத்தியிலே ஒரு கேள்வியை வைக்கிறார். Or you belong to Christ this நீ இந்த morning? காலைவேளையிலே கிறிஸ்துவுக்கு சொந்தமானவனா? I am not asking about are you a Christian. நான் உங்களை கிறிஸ்தவனா என்று நான் கேட்கல. See, in India, since we all belong to a different religion in this country, இந்திய தேசத்திலே अनेक மதங்களுக்கும் अनेक மொழிகளுக்கும் நாம் சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். any child born to a particular religious people, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, they will always raise their children according to the faith what they have. அவர்கள் என்ன மத நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதன்படியாக அதை வளர்ப்பார்கள். If a child borns to a Hindu family, ஒரு குழந்தை இந்து மதத்திலே பிறக்கிறது, they will raise that children as a Hindu religion. அந்த பிள்ளையை அவங்க அந்த இந்து மதத்தின்படியாக வளர்ப்பார்கள்.
any child born in a Muslim family, இல்ல ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்த they will raise that child as a Muslim. அந்த குழந்தையை முஸ்லிமாக அவர்கள் வளர்த்தெடுப்பார்கள். As the same way, if any child born in a Christian ஒரு religion, கிறிஸ்தவ மதத்திலே ஒரு குழந்தை பிறந்தது, they will give him a name like John David. அதுபோல ஜான் டேவிட் என்று பெயர் வைத்து They will take him to the church. அவர்கள் சபைக்கு அவனை எடுத்து They கொண்டு will make him to go to the Sunday school. அந்த சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவார்கள். I am not asking about all these kind of things. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. Since we born in a Christian family, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததிலிருந்து having a name like David, James and John, தாவீது ஜேம்ஸ் தாவீது இப்படிமா பெயர்களை யோவான் என்று பெயர் வைத்தால் by மாத்திரம் going to the Sunday school, சண்டே ஸ்கூலுக்கு நீங்க by போய் having memorizing some scriptures, சில வேத வசனங்களை மனப்பாடம் செய்து by knowing some Christian songs, சில கிறிஸ்தவ பாடல்களை அறிந்தவர்களா, it doesn't mean that we are belong to Christ. இதெல்லாம் செய்யறதுனால இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அல்ல. To become his own, நீங்கள் அவருக்கு you சொந்தமாக have to be born again in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் பிறக்க On வேண்டும். the time of return, அந்த திரும்பி வருகிற வேளையிலே God will recognize only his own. தமக்கு சொந்தமானவர்களை மாத்திரமே தேவன் அவர் நினைவு கூறுவார். Let me repeat that word again. மறுபடியும் சொல்லுகிறேன். While he was returning, அவர் திரும்பி வரும்போது he will recognize only his own. தனக்கு சொந்தமானவர்களை மாத்திரமே அவர் ஞாபகப்படுத்துவார். That's what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. His own only will be resurrected. அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமே If you go to the cemetery, there must be so many tombs would be there. கல்லறைக்கு போனீங்கன்னா अनेक கல்லறைகள் இருக்கும். But all the tombs won't get open. எல்லாமே திறக்காது. The Bible says வேதம் சொல்லுகிறது one will be taken and one will be left. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். One of the two people will be working in a field. அந்த வயலிலே இரண்டு பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். One will be taken, one will be left. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். And two will be sleeping. ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள். One will be taken and one will be left. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். Why one is being left and one is being taken? ஒன்று மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஒன்று கைவிடப்படுகிறது. God's own is taken up. தேவனுக்கு சொந்தமானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. The one who is not belong to Christ is left. ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தமில்லாதது கைவிடப்படுகிறது. So on the return of Christ, கிறிஸ்துவுடைய வருகையிலே only his own will be taken up. அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Those who are not having a personal encounter with Christ, கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட ஐக்கியம் இல்லாதவர்கள், it is impossible to get that resurrection in your life. தங்களுடைய வாழ்க்கையில அந்த உயிர்ப்பிக்கலை அவர்கள் அடைவது சாத்தியமில்லாத காரியம். Receiving the power of resurrection, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்வது, it is not your choice. அது உங்களுடைய சாய்ஸ் அல்ல. Receiving the power of resurrection, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்வது, it is not the choice of the pastor. இல்ல அது பாஸ்டரோட பொறுப்பும் அல்ல. Receiving the power of resurrection, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வது, it is not the choice of any organization you belong. ஒரு ஸ்தாபன நிறுவனங்களுக்கும் பொறுத்ததல்ல. God can put that power of resurrection only on his own. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கிறிஸ்து தனக்கு சொந்தமானதிலே மாத்திரமே வைக்கக்கூடியவராய் இருப்பார். If you read a scripture in the book of John chapter number 10, யோவான் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து the பார்த்தீர்களா? verse number 15, it's very clearly says, 15வது வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. in Tamil Bible that scripture is in the verse number 15, தமிழ்ல 15வது அதிகாரம், but in English Bible it is in 14. ஆங்கிலத்திலே 14. Let me read that verses for you. அந்த வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். And I am a good shepherd, I know my sheep and I am known of mine. நானே நல்ல மேய்ப்பன், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். In another translation it says, I am the good shepherd and I know my sheep and am known by my own. இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லிருக்கு, நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். So in the God's flock, தேவனுடைய மந்தையிலே there are so many sheep are there. அநேக ஆடுகள் உண்டு. God knows his own. தேவன் தமக்கு சொந்தமானதை அறிவார். So when he came as a savior in first time, முதலாவது இரட்சகராக அவர் வரும்போது, the Bible says, John 1:11 says, யோவான் he 1:18 came சொல்லுகிறது, to his own அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், and his own did not receive him. ஆனா சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. Who are they? அவர்கள் யாரு? They are the people of Israel. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க. And God gave the promises to தேவன் them. அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். God gave the law to them. அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை God கொடுத்தார்.
gave the circumcision to them. அவர்களுக்கு விருத்த சேதனத்தை அடையாளமாய் God gave the ceremony to them. அவர்களுக்கு பண்டிகைகளை கொடுத்தார். Everything belongs to the Jews. எல்லாமே யூதர்களுக்கு சொந்தமானது. So he came to his own. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். They rejected him and refused him. அவரை அவர்கள் புறக்கணித்து தள்ளினார்கள். That is the reason. அந்த காரணத்தினாலே God turned his mercy towards the people, those who are not belong to him. அவருக்கு சொந்தமில்லாதவர்களிடத்திலே அவருடைய இரக்கத்தை தேவன் திரும்பி காட்டினார். We are the people of Gentiles. நாம் புறஜாதிகளாகிய We are nothing to do with the things of the Israel. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. So we received that great blessing in our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தோம். We also became the partakers of the blessing of the Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் பங்காளர்களாய் நாம் இருக்கிறோம். We also become the children of Abraham. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். By having faith in our Lord Jesus நம்முடைய ஆண்டவராகிய Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலே. So Christ is the connecting point. எனவே கிறிஸ்து தான் நம்மை இணைக்கிற ஒரு காரியம். If any man doesn't have any kind of a relationship with Christ, கிறிஸ்துவோடு எந்த ஒரு இணைப்பும் தொடர்பும் ஐக்கியமும் இல்லாதவன் எவனோ he cannot receive anything. அவன் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. By overtaking Christ, கிறிஸ்துவை மேற்கொண்டு you cannot receive, you cannot possess anything in your எந்த ஒரு life. காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அடைய The முடியாது. Christ is the main source of your eternal life. உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு முக்கியமான ஆதாரமே கிறிஸ்து இயேசு. Without Christ there is no eternal life. கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. That's why the Bible says, அதனால் வேதம் சொல்கிறது, as many as received him, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை to பேர்களோ give him the power to become the sons of அவர்கள் God, எல்லாரும் தேவனுடைய புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். and even to them that believe on his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. The Christ was manifested in flesh. கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். He came with the blood, அவர் இரத்தத்தோடு and வந்தார். moreover he came with the name. அவர் ஒரு நாமத்தோடு கூட The வந்தார். Bible says, வேதம் சொல்லுகிறது, to that name every knee must kneel down and every tongue must confess that he is the Lord. நாமத்துக்கும் எல்லா முழங்கால்களும் வந்து முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அவர் அறிக்கை செய்யும். The Bible says that John 1:12 says, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே he gave the power to become the sons of God. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். The power means it's an authority. அது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. If I go and say to somebody that I am a son of so and so, நான் இவருடைய மகன் என்று நான் ஒரு இடத்துல போய் நான் சொல்வேன். if I go and tell some places I am a son of Arthur Davis, நான் ஆர்த்தர் டேவிஸ்க்கு மகன் என்று ஒரு இடத்துல போய் நான் சொல்லும்போது everybody knows it. எல்லாரும் அதை அறிவார்கள். I don't need to prove it. அதை நான் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. But if for certain clarification I have my birth certificate ஆனால் still. சில விளக்கங்களுக்காக என்னுடைய பிறப்பு சான்றிதழை நான் வைத்திருக்கிறேன். But at the same time if I go and say I am a son of John Biden, அதே நேரத்துல நான் ஜான் பைடனுக்கு நான் போய் பையன் என்று சொன்னேனா nobody will accept it. யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மூஞ்ச பார்த்தாலே திருட்டு கோட்டு மாதிரி இருக்கு, எப்பறா ஜான் பைடன் ஆக முடியும்? So people they won't believe it. அதை ஜனங்கள் நம்ப மாட்டார்கள். But here the Bible says, ஆனால் இங்க வேதவசனம் சொல்லுகிறது, if you are not born again, நீங்கள் மறுபடி பிறவாவிட்டால் you will never see the kingdom of நீங்கள் God. தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். But the people, those who all belong to him, ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் though they must have faith on him, அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் and God gave him a power and authority to become his அவருடைய children. பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரத்தை வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். And moreover the Bible says, வேதம் தொடர்ந்து they சொல்லுகிறது, were not born not of the blood, அவர்கள் இரத்தத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, nor of the will of the flesh, இல்ல எந்த ஒரு மாம்ச சித்தத்தினால புருஷ சித்தத்தினாலே nor பிறந்தவர் of the will of man, இல்ல புருஷ சித்தத்தினாலே பிறவாமல் but of God. தேவனாலே பிறந்தவர்கள். We are all born of God. நாம் எல்லாரும் So தேவனாலே every பிறந்தவர்கள். birth needs a seed. எனவே ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு வித்து அவசியம். Without seed there is no birth. வித்து இல்லாமல் பிறப்பு கிடையாது. So we all got this human flesh. நாம் எல்லாருக்கும் இந்த மனுஷ சரீரம் We are all உண்டாயிருக்கிறது. born with this sinful body நாம் எல்லாரும் இந்த பாவ சரீரத்துல by the பிறந்திருக்கிறோம். will of the Father. நம்முடைய பிதாவுடைய We சித்தத்தினாலே got this body இந்த சரீரத்தை நம்முடைய by the seed of our Father. நம்முடைய பிதாவுடைய வித்தினாலே. But our inner man, ஆனா நம்முடைய உள்ளான our மனுஷனோ, spiritual man, நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் was born again by அவன் God, தேவனாலே மறுபடியும் not by the பிறப்பிக்கப்பட்டவன். incorruptible seed, அழிவுள்ள வித்தினாலே which is incorruptible seed, which is the word of God. தேவன் அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினாலே So மறுபடியும் God's பிறப்பிக்கிறோம். word is the original seed. எனவே தேவனுடைய வார்த்தை தான் மூல வித்து. By hearing the word of God, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு
கேட்பது there was a germination happen in our life, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு உள்ளான ஒரு காரியம் உண்டாகிறது, and it gave a birth in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிறப்பை உண்டு பண்ணுகிறது. So that is the real experience. அதுதான் உண்மையான We அனுபவம். can join in a religion, நாம் மதத்திலே சேரலாம், but you cannot join in a church. ஆனா சபைக்குள்ள நீங்க சேர To become a part of the God's church, நீங்கள் தேவனுடைய சபையிலே நீங்கள் you must be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். Since your parents are coming to Emmanuel Prayer House, உங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஜெப வீட்டுக்கு வருகிறதுனால you children are coming here. நீங்க இங்க வருங்க பிள்ளைகள். At the same time, if your parents are going to CSI or some other church, ஆனால் உங்களுடைய பெற்றோர் வேறு ஒரு ஸ்தாபன சபைக்கு அவர்கள் போகிறார்களா, you may be going there. நீங்க அங்க போவீங்க. If your parents are not born again people, உங்களுடைய பெற்றோர்கள் மறுபடி பிறக்காதவர்களா, you may be following to the different temples and worshiping places what religion they want to follow. என்ன ஒரு மதத்தை சார்ந்த எந்த ஒரு கோயிலோ எங்க வேணாலும் நீங்க போவீங்க. But the thing is, ஆனா காரியம் என்னவென்றால், just because your parents are coming here, உங்களுடைய பெற்றோர்கள் இங்க வருகிறதுனால, by coming with your parents to this church, உங்க பெற்றோர்களோடு கூட நீங்கள் சபைக்கு வருகிறதுனால, as a pastor I can love you, I can respect you, நான் வந்து பாஸ்டரா இருக்கறனால உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு மதிப்பு I can கொடுக்கிறேன், pray for you, உங்களுக்காக நான் ஜெபிக்க but I cannot give an assurance ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க for the முடியாது. resurrection and the inheritance, அந்த உயிர்த்தெழுதலுக்கும் அந்த சுதந்தரிப்பதற்கும், to have that resurrection and inheritance in your life, உங்களுடைய வாழ்க்கை உயிர்த்தெழுதலும் அது நீங்க you must be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். You must be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க If you are not born again, நீங்கள் மறுபடியும் பிறக்க you will never see the kingdom of நீங்கள் God. ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. Many times the people they think, oh, I want to be baptized. அநேக நேரங்களிலே ஜனங்கள் நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். If I ask them why you want to be baptized, ஏன் நீ ஞானஸ்நானம் எடுக்க விரும்புற? oh, my parents are forcing me. என்னுடைய பெற்றோர்கள் என்னை Oh, கட்டாயப்படுத்துகிறார்கள். because public exam is coming. இல்ல எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வருது. So for that அதுக்காக I have to do something. நான் ஏதாவது செய்யணும். This is not a sacrament. இது வந்து நீங்க செய்கிற ஒரு சடங்கு போல It கிடையாது. is a symbol இது ஒரு அடையாளம். of what is happening inside. உங்களுக்குள்ளே என்ன காரியங்கள் நடைபெறுகிறது. I baptize with my same hands. நான் இதே கரத்தினாலே நான் அநேக ஞானஸ்நானம் கொடுத்திருக்கேன். Certain people doesn't have any change at all. அவர்களிடத்துல சிலருக்குள்ளே எந்தவித மாற்றமே கிடையாது. For a part of time he was a Kanjapavi, now it has become Nananjapavi. ஒரு கொஞ்ச காலம் வரைக்கும் அவங்க காஞ்சபாவியா இருந்தாங்க, இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நனைந்த பாவி. Before baptism he was a dry sinner, after baptism he is a wet sinner. That's all. ஞானஸ்நானத்துக்கு முன்பாக காய்ந்த பாவி, ஞானஸ்நானத்துக்கு பின்பாக நனைந்த பாவி. No change at all in his life. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. If you want to be baptized, நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். if you want to come into the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். there is a true birth must happen in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான பிறப்பு நடக்கப்பட வேண்டும். You need a forgiveness of sin in your life. உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய மன்னிப்பு You உண்டாயிருக்க must வேண்டும். accept Christ as your savior. கிறிஸ்து இயேசுவை உங்கள் இரட்சகராக நீங்கள் You ஏற்றுக்கொள்ள must வேண்டும். forgive, you must confess all your sins to him. அவரிடத்திலே உங்கள் பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். You must receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Only his own அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமே will be resurrected. அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். God is raising a question this morning. இந்த காலைவேளையிலே தேவன் உங்கள் மத்தியிலே ஒரு கேள்வி Or you belong to him? நீங்கள் எல்லாரும் அவருக்கு Are you his சொந்தமானவர்களா? property? இல்ல நீங்கள் அவருக்கு சொத்தாய் While he is இருக்கிறீர்களா? coming, he can recognize you. அவர் வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடிய ஆயத்தமாக Without born again, மறுபடியும் பெறவா you will never see the kingdom of God. நீங்கள் ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்தை My காண dad was a முடியாது. pastor, my mother was always in the ministry. என்னுடைய தகப்பனார் பாஸ்டரா இருந்தாரு, எங்க அம்மா ஊழியத்துல தான் இருந்தாங்க. I was born in this family. நான் இந்த குடும்பத்துல தான் I was raised up in this family. இந்த குடும்பத்துல நான் வளர்க்கப்பட்டேன். Since childhood I memorized many psalms. சிறு வயதிலிருந்து अनेक வார்த்தைகளை வேத வார்த்தைகளை I've been to Sunday school. நான் சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்கேன். I never been to cinema theater. நான் சினிமா தியேட்டருக்கு போனது I never கிடையாது. been to clubs. நான் அந்த கிளப்புகளுக்கு I never been to any kind of wrong things. எந்த தவறான காரியங்களை நான் செய்ததில்லை. All through my life I was raised up in the church. நான் என் வாழ்நாள் எல்லாம் சிறு வயதிலிருந்து இந்த சபையிலே But that doesn't make me as a Christian. ஆனா அது என்னை ஒரு காலம் கிறிஸ்தவனாய் இருக்க உதவி But on my செய்யல. young age என்னுடைய வாலிப I வயதில் had a personal encounter with God. ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உறவு I ஆரம்பித்தது. received his salvation in my life. அவருடைய இரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்டேன். I was born again. நான் மறுபடியும் பிறந்தேன். I was filled by the Holy Ghost. பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டேன். In one of the youth camp meeting, ஒரு யூத் கேம்ப் மீட்டிங்ல
பாத்தீங்களா? While we were praying, அவர்கள் ஜெபித்தபோது I was anointed by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே நான் அபிஷேகம் Around பண்ணப்பட்டேன். 11:30 in the night, அது 11:30 I was exactly sitting under that fan. அந்த ஃபேனுக்கு கீழே நான் உட்கார்ந்திருந்தேன். But that beams are witness to that. அந்த தூண்கள் அதுக்கு ஆதாரமாய் இருக்கும். Like me, so many young people were baptized with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட I saw with my own eyes. என்னுடைய கண்களினாலே நான் People were weeping and crying. ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். They are seeking God with the thirst. தேவனை தாகத்தோடு தேடினார்கள். My father told to conclude the prayer within 11 o'clock. எங்க அப்பா 11 மணிக்கு அந்த ஜெபத்தை முடிக்க வேண்டும் என்று அவர் But தீர்மானித்தார். that prayer was extended up to 2:30 in the early morning. அந்த அதிகாலை 2:30 மணி வரைக்கும் இந்த ஜெபம் போய் கொண்டே All இருந்தது. the young boys and girls, they were screaming and crying in the presence of God. பையன்களும் பெண்களும் அந்த நாளிலே அழுது ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். One of the pastor's son, he was praying beside me. எனக்கு பக்கத்துல ஒரு பாஸ்டரோட பையனும் இருந்தான். Suddenly he woke me and asked me, அவன் என்னை தட்டி எழுப்பி கேக்குறான், did you call me? என்ன கூப்பிட்டீங்களா? I said, I didn't call you. இல்லப்பா நான் கூப்பிடல. I was keep on praying. நான் தொடர்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன். After few minutes, சில நிமிஷங்கள் again he woke me. மறுபடியும் அவன் என்ன Brother, கேட்டான், did you call me? I said, I didn't call you. நான் உன்னை கூப்பிடலப்பா. I will start and continue the நான் prayer. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே Again the இருந்தேன். third time, மூன்றாவது முறை he shook me and said, அவன் என்ன அசைத்து brother, கேட்டான், did you call me? அவன் என்ன கூப்பிட்டீங்களா? I said, no. இல்ல. But what happened? என்ன The நடந்தது? personal touch came and touched his life. அந்த சகோதரனுக்கு தேவனாலே ஒரு தனிப்பட்ட தொடுதல் உண்டாயிற்று. Thrice a time he felt the touch of God in his life. தேவனுடைய தொடுதலை அவன் தன் உணர்ந்தான். Till that point of time, அந்த நேரம் வரைக்கும் he was away from God. அவன் தேவனுக்கு தூரமாய் He இருந்தான். was not closer with God. அவன் தேவனோடு And after he had that encounter with God, அந்த தேவனுடைய தொடுதலை அவன் பெற்ற his பின்பு life was completely changed. அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போன Like me, என்னைப் போல he is also having a wonderful church in the state of Karnataka. கர்நாடகால நல்ல ஒரு அருமையான சபையை உடைய ஒரு He போதகர். is a good friend of mine. அவன் எனக்கு நல்ல ஒரு சிநேகிதன். His father and my father, அவருடைய தகப்பனும் என்னுடைய தகப்பனும், they both were pastors. அவர்கள் எல்லாரும் பாஸ்டரா இருந்தாங்க. They both were mentored by Brother Laurie. அவர்கள் லாரினாலே அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். But that didn't help us. அது ஒண்ணுக்கு உதவல. We both had an encounter with God on the same day. அதே நாளிலே நாங்கள் இருவரும் தனித்தன ஆண்டவராலே சந்திக்கப்பட்டோம். My dear brothers and sisters, சகோதர I am speaking to all the young boys and sisters this morning. காலை வேளையிலே வாலிப சகோதர சகோதரிகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், You need a personal encounter with God this morning. தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் தொடுதல் அவசியம். Open your heart to Jesus Christ this morning. இயேசுவுக்கு இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயத்தை திறவுங்கள். You must become your own. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. After the return of Christ, கிறிஸ்துவினுடைய வருகை வந்த பின்பு all the born again people will be resurrected. எல்லா மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். Your dad will be resurrected. உன்னுடைய தகப்பன் எடுத்துக்கொள்வார். Your mom will be transformed. தாய் உன்னை மறுபடியும். But in the empty house, ஆனால் இந்த வெறும் வீட்டிலே if you run and search for your parents, நீ உன் பெற்றோரை நீ தேடிக்கிட்டு இருந்தனா they won't be there அவர்கள் இருக்க மாட்டார்கள். because they are already gone to be with Jesus. அவர்கள் இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். That day is going to be the most miserable and bitter day in your life. அந்த நாள் தான் உனக்கு மிகவும் கசப்பான பரிதாபமான நாளாக இருக்கும். Even when you try to commit suicide that day, அந்த நாளிலே நீ உன்னை தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்ள நீ முயற்சி even when செய்தாலோ, you try to go after death, இல்ல மரணத்துக்கு பின்னாடி நீ ஓடினாலும், but the death will try to go away from மரணம் you. உன்னை விட்டுட்டு ஓடி போகும். You have to go through the tribulation. நீ உபத்திரவ காலத்துக்குள்ள You have to take the mark of the beast. நீ அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ள These are all the வேண்டும். things which has to take place. இதெல்லாம் இப்ப நடக்க போகிற காரியங்கள். But as a family, ஆனா ஒரு குடும்பமாய் you must be resurrected when he comes. அவர் வரும்போது நீங்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட You வேண்டும். all must go to be with Jesus. இயேசுவோடு கூட நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். For that, அதற்கு the most important thing, மிக அதிக முக்கியமான ஒரு you must காரியம், be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். When you born again, நீங்கள் மறுபடியும் you பிறக்கும்போது belong to him. நீங்கள் அவருக்கு சொந்தமாக See, as soon as I got a child, நான் ஒரு குழந்தையை எனக்கு my name and my wife's name is mentioned in the birth certificate. என்னுடைய மனைவி பெயர் என்னுடைய பெயரும் அந்த பிறப்பு I சான்றிதழில் have இருக்கிறது. 3 birth certificates with me. என்னோடு கூட 3 பிறப்பு சான்றிதழ்கள் உண்டு. Joanna's, Joseph's and Jacqueline. ஜோனா, ஜோசப், ஜாக்வினோட. But all their certificates, இந்த 3 சான்றிதழிலும் my name and my wife's name is written என்னுடைய there. பெயரும் என்னுடைய தாய் மகள் மனைவியோட பெயரும் Because they are my child. ஏனென்றா அவங்க என்னோட பிள்ளைங்க. I am the parents to them. நான் தான் அவர்களுக்கு They are பெற்றோர். my own. அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள். Do you have that assurance this morning? அப்படிப்பட்டதான ஒரு உறுதி, நான் இயேசுவுக்கு சொந்தமானவங்க உறுதி இருக்கா?
If it is not there, அப்படி இல்லட்னா it is a time to get born again. இந்த நேரம் தான் நீ மறுபடியும் பிறக்க வேண்டிய நேரம். If not, அப்படி and the second quality of his own, அவருக்கு சொந்தமானவர்களுடைய இரண்டாவது தன்மை, இரண்டாவது John 10:27 says, யோவான் 10:27 சொல்லுகிறது, my sheep hear my voice, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. I know them, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், and they follow me. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. Many people, they get birth, அநேகருக்கு அந்த பிறப்பு உண்டாயிருது, but they never like to grow. ஆனா வளர்றது இல்ல. That is the problem with a lot of Christians nowadays. அநேக கிறிஸ்தவர்களோடு இருக்கிற பிரச்சனையே அதுதான். But God doesn't want anybody to be like babies. ஒரு குழந்தையாவே இருக்கணும்னு தேவன் விரும்புகிறது இல்ல. Paul said, பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், when I was a child, நான் குழந்தையா இருந்தபோது I spake like a child, நான் குழந்தையை போல I பேசினேன், lived like a child, குழந்தையை போல நான் but now I come to the level of maturity. போது What made the transformation? எது அப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்துக்குள்ள How a child can become a mature person? எப்படி ஒரு குழந்தை ஒரு புருஷனுக்கு நிலைக்கு? See, Christ is not coming for the immature people. அந்த வளர்ச்சி குன்றின உள்ளவர்களுக்காக கிறிஸ்து வரவில்லை. He is coming for the full grown mature people. பூரணத்துவ வயது அடைகிறவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். For example, in a family, if there is a boy, ஒரு குடும்பத்துல உதாரணத்துக்கு சொல்றேன், are making a decision to settle his life. அவருடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் தீர்மானிக்கிறார்கள். So they are telling, we are going to settle your life. Evening 5 o'clock we are going to see that girl. நாளைக்கு மாலை 5 மணிக்கு அந்த பிள்ளையை பார்க்க போறோம். So that boy got excited. அந்த பையனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. All through the night he is not sleeping. அந்த இரவு முழுவதும் அவன் தூங்கல. And morning he is very nervous. அவன் காலையில ரொம்ப படபடப்பா இருக்கிறான். He is very unstable. அவன் ஒரு நிலையற்ற நிலையில இருக்கிறான். Because he is going to see the girl which he wants to get married. அவன் திருமணம் செய்து கொள்ள போகிற ஒரு பெண்ணை பார்க்க போகிறான். So the traveling they are going. அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். When the car gets closer and closer to the house, அந்த வீட்டுக்கு கார் நெருக்கமாக போக போக his heart beats so fast. அவனுடைய இருதயம் ரொம்ப அதிகமாய் துடித்தது. He gets sweat. அவனுக்கு வேர்வை உண்டாயிற்று. And because he never saw that girl before, இதற்கு முன்பாக அந்த பொண்ணை அவன் பார்த்ததில்லை. he was trusting his father and mother. அவன் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் நம்பினான். Going there, அங்க போறான். And the girl's parents, they received the family. அந்த பொண்ணுடைய பெற்றோர் அவனை குடும்பத்தை made them to sit in the drawing room. அவர்களுடைய முன்னால். He is coming for the mature church. அவர் ஒரு முதிர்ச்சியுள்ள சபையினருக்காக வருகிறார். What takes the church from the baby level to the mature level? இந்த சபையினரை குழந்தைத்தனத்திலிருந்து அந்த முதிர்ச்சியாகிற நிலைக்கு எது எடுத்து சொல்லும்? The church has to take the strong food which God is. Those who are paying attention to his word. அவருடைய வார்த்தைக்கு கவனம் கொடுக்கிறவர்கள். God says, I know them. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். I know them. அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். They are his property. அவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். God knows them. தேவன் அவர்களை அறிந்திருக்கிறார். Even in a classroom, if the 80 children are there, ஒரு வகுப்பறையில 80 பிள்ளைகள் இருந்தாலும் always the teacher pays some special attention to the certain children. சில பிள்ளைகளிடத்துல மாத்திரம் ஒரு முக்கியமான கவனத்தை வைத்திருப்பார் அந்த ஆசிரியர். On whom he is paying attention? யாரிடத்துல அந்த விதமான ஒரு முக்கிய கவனம் இருக்கும்? The children, those who are listening to the words of the teacher. அந்த டீச்சருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கவனம் கொடுக்கறான அவனுக்கிட்ட தான். Whatever the instruction he gives, அவர் என்ன வழியெல்லாம் சொல்லுகிறாரோ, whatever the guidance he gives, என்னவெல்லாம் வழிமுறை அவர் சொல்லுவாரோ, this small group of children always they pay attention what the teacher says. சொல்லுகிற வழிமுறைக்கு காரியத்துக்கு எல்லாத்துக்கும் கவனம் கொடுக்கிற அந்த பிள்ளைகள். But rest of the things, the children, they won't pay attention to it. மற்ற பிள்ளைகள் எல்லாம் அந்த கவனம் கொடுக்கிறது இல்ல. Sometimes the teacher get irritated on them. சில நேரத்துல அந்த பிள்ளைகள் மீது எரிச்சல் ஆகுறாங்க. But at the same time, அதே நேரத்துல if any problem comes to these children, இந்த பிள்ளைகளுக்கு இந்த கவனம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா, immediately the teacher is stepping into the scene. உடனே அந்த ஆசிரியர் அவர்களுக்கு முன்பாக போய் he is trying to rectify the situation. அந்த சூழ்நிலையை சரி செய்ய அவர்கள் the reason behind it, அதற்கு காரணம் என்னவென்றால், these children are listening to the words of the teacher. இந்த பிள்ளைகள் அந்த டீச்சருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுனால கவனம் கொடுக்கிறதுனால, if you listen to the God's word, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, God is always ready to listen what you say. நீங்க சொல்றதை கேட்க தேவன் ஆயத்தமுள்ளவராய் in your situations, உங்களுடைய சூழ்நிலையில், in your problems, உங்களுடைய பிரச்சனைகளில், in your circumstances, உங்களுடைய எல்லா he சூழ்நிலைகளிலும் is always there to help you. ஆண்டவர் எப்போதும்
எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய When நிற்கிறார். God gave the word to the 7 churches, தேவன் தம்முடைய 7 சபைகளுக்கும் 7 வார்த்தைகளை அவர் at கொடுத்தார். the end of the every church is say, அந்த ஒவ்வொரு சபையிலும் முடிவிலும் அவர் சொல்கிறார், let the church heareth what the Spirit saith unto her. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. Nowadays the lot of voices are just like the voice of God, but it's not the voice of இந்த God. நாட்களிலே தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை போன்ற அநேக சத்தங்கள் நம்மை சுற்றி சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. Other day, me and my wife, we were watching one of the nice documentary which was taken in the country of Greece. கிரீஸ் நாட்டிலே எடுத்தப்பட்ட ஒரு ஆவண படத்தை நானும் என் மனைவி ஒரு நாளில பார்த்து கொண்டிருந்தோம். That owner, he is having a big farm there. அந்த அதற்கு சொந்தக்காரர் ஒரு பெரிய ஃபார்ம் He is having a beautiful restaurant in the middle of the farm. அந்த ஃபார்முக்கு நடுவுல அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வைத்திருந்தார். So a lot of tourists, they come and eat there. அங்கே வந்து अनेक டூரிஸ்டுகள் அவர்கள் வந்து சாப்பிடுவார்கள். So all the vegetables, fruits, meat, what he cooks in that restaurant, it is raised by his own farm. அந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க சமைக்கிற சகல காய் கனி எல்லாமே அவர்கள் என்று சொந்தமாக விளைவிக்க வைத்து செய்கிறது. He is having a large number of sheep and goats. அவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கையுள்ள ஆடுகளும் இருக்குது. This man suddenly he came. இவன் திடீரென்று அந்த ஆளு வந்தாரு. It just gave a sound, whistle. ஒரு விசில் சவுண்ட் கொடுத்தாரு. As soon as these sheep heard that voice, அந்த ஆடுகள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே it just came, ran fast. அது வேகமா ஓடி வருது அவனை நோக்கி. How it came? அது எப்படி வந்தது? That sheep, they are recognizing the voice of his shepherd. அந்த ஆடுகள் எல்லாம் தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை நன்கு அடையாளம் கண்ணி அறிந்திருந்ததனால, in the midst of the reality, அந்த நிஜத்தின் மத்தியிலும், in the midst of the truth, அந்த சத்தியத்தின் மத்தியிலும், the devil is trying to create lot of counterfeit voices. அநேக போலியான சத்தங்களை பிசாசானவன் கொண்டு நுழைத்துக் கொண்டிருக்கிறான். But the true sheep, ஆனா உண்மையான ஆடு, they know the voice of God. அவன் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் அறிந்திருக்கிறான். How can you find the difference of the voice of God and the voice like God? தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்தை போன்ற சத்தத்துக்கும் எப்படி வித்தியாசம் காண்பது? This is the testing stone. இதுதான் உரைக்கல். Every voice of God will always takes you back to the word of God. எப்போதும் தேவனுடைய சத்தம் என்று வருகிறதெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா இருக்கும். Every voice of God is always tally with the word of God. தேவனுடைய வார்த்தையின் சத்தம் முழுவதுமே அவருடைய வார்த்தையிலிருந்து வரப்படுகிற ஒன்றாக It is not a cook up story. அது வந்து சமைத்து ஒரு புதிதாக கதையாக உண்டாக்குறது It is அல்ல. not an imagination. அது வெறும் கற்பனையாக அல்ல. It has a foundation in the word of அது God. தேவனுடைய வார்த்தையில் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. If it is not in the Bible, அது தேவனுடைய வார்த்தையில் இல்லாவிட்டால் it is a different voice. அது வேற சத்தம். If it is in the word of அது God, தேவனுடைய வார்த்தையில் it is a word from the Lord. அது தேவனுடைய வார்த்தையின் வாயிலிருந்து His own. அது அவருக்கு சொந்தமானது. His own. அவருக்கு சொந்தமானது. They are not only born in the kingdom. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல. They will always recognize and listen to the voice of அவர் God. தேவனுடைய வார்த்தையின் சத்தம் இன்னதென்று அவர்கள் அறிந்தவர்களாய் அடையாளம் காணுவார்கள். This is the second quality of his own. இதுதான் தேவனுக்கு சொந்தமானவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய இரண்டாவது தன்மை. And the third quality of his own, அவருடைய சொந்தமானவர்களுக்குரிய மூன்றாவது தன்மை என்னவென்றால், they are born, அவர்கள் முதலாவது மறுபடி பிறந்தவர்கள், they will listen, அவர்கள் கவனம் and கொடுக்கிறவர்கள், thirdly they are obedient. அது மாத்திரமல்ல மூன்றாவது அவர்கள் கீழ்ப்படிகிறவர்கள். If you read a scripture in the 1 Peter chapter number 2, 1 பேதுரு 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானா, from verse number 8, 8ஆம் வசனத்திலிருந்து, First Peter 2 from verse number 8. And the Bible says, a stone of stumbling and a rock of offense, they stumble being disobedient to the word which they also were appointed. But you are chosen, chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into the marvelous light. 7லிருந்து நான் வாசிக்கிறேன். In Tamil Bible you have to read from 7. வாசிக்கணும்.
1 பேதுரு 2:7 இருந்து வாசிக்கிறேன். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். It talks about a stone. இது ஒரு கல்லை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. What is that stone? அந்த கல் என்ன? That stone is our Lord Jesus அது நம்ம Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. For some people, சிலருக்கு அது that stone is a stumbling block. அது இடறுகிற ஒரு கல்லாய் இருக்கிறது. For some people, சிலருக்கு அது it is a rock of offense. அது கண்மலையாய் இருக்கிறது. For whom it is a stumbling and offense? யாருக்கு அது இடறுதலுக்கான ஏதுவான கல்லு? Those who are disobedient. கீழ்ப்படியாதவர்களுக்கு. That 3-letter word but makes the difference here. இங்க அந்த ஆனால் என்கிறதா வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. But what Peter is writing, இங்க என்ன எழுதுகிறார் பேதுரு? because of the disobedience, அந்த கீழ்ப்படியாமையினாலே for many people, अनेक with lack of knowledge, people they cannot enjoy the real blessings. அறிவு குறைவினாலே अनेक உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம Some people they will have a smartphone in their hand but they don't know how to operate it. சிலருக்கு கையில வச்சிருப்பாங்க ஸ்மார்ட் போன், ஆனா அது எப்படி அதை ஏக்கி வேலை செய்யணும் தெரியாது. I have seen some people they just got irritated with the smartphone. சிலருக்கு அந்த ஸ்மார்ட் போனை வச்சிட்டு எரிச்சலானவங்கள நான் I know one of my mama, he always used to do like this with the smartphone. என்னுடைய மாமா ஒருத்தர் எப்போதும் அந்த ஸ்மார்ட் போனை வச்சு தட்டிட்டே இருப்பாரு. I said if you do like that it will never work. நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது ஒரு கால வேலைக்கு ஆகாது. This is not a newspaper, this is not a dictionary. இது நியூஸ் பேப்பர் இல்ல, இது டிக்ஷனரியும் இல்ல. This is a smartphone. இது ஸ்மார்ட் போன். You have to take your pointing finger. உங்களுடைய அந்த ஆள்காட்டி விரலை you must make a very soft touch. ரொம்ப மெதுவா அதை தொடணும். If you slowly do that, நீங்க மெதுவா அதை செஞ்சீங்கன்னா it will work out. அது வேலைக்கு ஆகும். But still he will keep on doing like ஆனா that. இன்னும் அப்படிதான் தட்டிட்டே இருக்காரு. They get irritated. அது தட்டிட்டு எரிச்சல் வேற அடையறாரு. One fine morning you throw that phone. ஒரு நாள் காலையில அது தூக்கி அடிச்சிட்டாரு. Everything was broken. 30,000 is gone. 30,000 காலி, எல்லாம் தூக்கி போட்டது உடைஞ்சு. And finally he got that button phone. இப்ப கடைசியா பட்டன் போன் வச்சிருக்காரு. Many people are like that. How the way they handling Christ like that. கிறிஸ்துவை இப்படிதான் अनेகர் கையாளுகிறார்கள். They don't know how to use him. அவரை எப்படி உபயோகப்படுத்தணும் They don't know him. அவரை அறிய முடியல. They don't know how to love him. அவரை எப்படி அன்பு கூறணும் தெரியல. They don't know how to recognize him. அவரை எப்படி ஞாபகம் பண்ணணும் தெரியல. They don't know about the blessings and grace of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அந்த கிருபையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். And because of that they are just throwing like Christ. Throwing Christ like a smartphone. தூக்கி போட்டது போலவே அந்த இயேசு கிறிஸ்துவை தூக்கி அடிச்சிட்டாங்க. But the people who are obedient to the God's word, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களோ, they are great people. அவர்கள் மிக பெரிதானவர்கள். But Bible says you are a chosen generation, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a royal priesthood, ராஜரிகமான ஆசாரிய a holy nation, நீங்கள் பரிசுத்த a ஜாதி, peculiar people. அவருக்கு சொந்தமான ஜனம். The disobedient people they can never enter the kingdom of God. கீழ்ப்படியாத ஜனங்கள் ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. If you listen to the word, நீங்கள் வார்த்தைக்கு you must obey to the word. அந்த வார்த்தைக்கு If there is a scripture in the book of Titus chapter number 1, தீத்துல ஒரு வசனம் உண்டு. these people are just confessing out of their mouths. இந்த ஜனங்க எல்லாம் தங்களோட வாயினால மாத்திர அறிக்கையிடுறாங்க. Oh, I love you God, I love you God, I love you God. நேசிக்கிறேன். But the true love has to not only to be spoken, அந்த உண்மையான அன்பு வெறும் வாயினால பேசப்படுவது மாத்திரமல்ல, it has to be expressed through your obedience. உங்களுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக அது நிரூபிக்கப்பட வேண்டும். The Christ was a loving Christ. கிறிஸ்துவானவர் அவர் அன்பின் தேவன். அவர் the Father, the heaven declared the testimony about him twice. He is my beloved son in whom I am beloved. பரலோகம் அவரை குறித்து இரண்டு இடத்திலே சாட்சி பகிர்ந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். So Christ came to the world எனவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு not only to speak about the love, அன்பை மட்டும் பேசுவதற்காக but அல்ல, he was love. அவரே அன்பாக இருந்தார். But how he expressed that love, அந்த அன்பை அவர் எப்படி he வெளிப்படுத்தினார்? totally submitted to the perfect will of the Father. பிதாவுடைய சித்தம் முழுமைக்கும் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்ததன் மூலமாக He never missed anything. எந்த ஒரு காரியத்தையும் அவர் விட்டு வைக்கல. 100%. 100%. That's why எனவேதான் while he was hanging on the cross he said, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது சொன்னார், it's finished. முடிந்தது.
it's finished. முடிந்தது. I done everything. நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன். For what purpose I came here? என்ன நோக்கத்துக்காக தீர்மானத்துக்காக நான் வந்தேன். Everything is done. எல்லாமே செய்து முடித்தேன். So as a true child of Christ, எனவே ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ just by confessing your mouth towards God, it's vain. தேவனை குறித்து உம்முடைய வாயினால வெறுமனே அறிக்கையிட்டால் மாத்திரம் போதாது. Your true love has to be expressed towards your Father by your total submission and obedience to His will and word. பிதாவுக்கு உன்னுடைய முழு அன்பையும் நீ தெரிவிக்கிற விதம் என்னவென்றால் அவருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு நீ முழுவதும் கீழ்ப்படிகிறதன் மூலமா. Oh, the Christian realm, they just worship God like anything. இந்த கிறிஸ்தவ உலகத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறது என்னமோ they are corrupted with a syndrome called worship syndrome. அந்த என்ன ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அநேகமாக What is the real worship? உண்மையாய் ஆராதிப்பது என்பது எது? Giving a service unto the Lord. ஆண்டவருக்கு ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை நாம் கொடுப்பது. But praising and singing is the part of the service. துதிக்கிறதும் பாடுறதும் அந்த ஆராதனையோட ஒரு பங்கு. The true life that we live for Christ is the real worship. கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிற அந்த உண்மையான வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை. The holy separated life for God is the service unto the Lord. தேவனுக்கென்று நீ பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் ஆண்டவருக்கு நீ செய்கிற So the third quality of His own, அந்த அவருக்கு சொந்தமானவருடைய மூணாவது தன்மை, they are always obedient to the God's word. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிகிறவர்களாய் இருப்பார்கள். But at last the Bible says, வேதம் இறுதியாக சொல்கிறது, they are the fourth quality, they are separated people for God. அவர்கள் தேவனுக்கென்று தங்களை பிரித்தெடுத்துக் கொண்டவர்கள். And the Bible says, வேதம் சொல்கிறது, be not unequally yoked together with the unbelievers. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். 2 Corinthians 6 from verse number 14 it says, 2 கொரிந்தியர் 6:14 இலிருந்து ஆரம்பிக்கிறது. what conquered the Christ with Belial? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. What part he hath believed with an infidel? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. And what agreement hath the temple of God with idols? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் For ye are the temple of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். As God hath said, ஆண்டவர் சொல்லுகிறார், I will dwell in them, நான் அவர்களுக்குள்ளே வாசம் walk in them, அவர்களுக்குள்ளே உலாவி, I will be their God, தேவனாய் இருப்பேன், and they அவர்கள் shall என் be ஜனங்களாய் my people. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று. They are my people. அவர்கள் என் ஜனங்கள். So whenever God recognizes His people, எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் He ஞாபகப்படுத்துகிறார். is not just saying people. வெறும் ஜனம்னு சொல்லல. They are people called by my name. என்னுடைய நாமத்தினாலே அவர்கள் அழைக்கப்படுகிற என்னுடைய ஜனங்கள். I know one sister, whenever he talks about his children, எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பேசுகிற ஒரு சகோதரி, she always used to say எங்க பொண்ணு எங்க she always says like that. அவங்க இந்த மாதிரி தான் சொல்வாங்க, எங்க பொண்ணு. One day I got irritated. ஒரு நாள் எனக்கு I know that all your children belongs to you. எல்லா பிள்ளையும் உங்க பிள்ளை தான் எனக்கு. Why you are putting எங்க சும்மா எங்கன்றீங்க? நாது நான் கொடுக்கு நாது ஏன் பொண்ணு. So some people are like that. சிலர் அப்படி இருக்கிறாங்க. But God always does like that. ஆனா தேவன் அப்படியாக எல்லாரையும் அழைக்கிறார். So whenever He calls His people, He always recognize the word with my own. எப்பொழுதெல்லாம் தமக்கு சொந்தமானவர்களை அவர் அழைக்கிறார், அவர் என்னுடைய ஜனங்கள் என்று தான் அவர் அழைப்பார். But the Bible is telling, ஆனா வேதம் சொல்லுகிறது, they are my people. அவர்கள் எல்லாரும் என் ஜனங்கள். They are separated people. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Wherefore come out from among them. அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போ. And be ye separate. அசுத்தமானது தொடர்ந்து saith the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார். And touch not the unclean things. அசுத்தமானது தொடாதீங்க. Then I will be receiving you. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு You will be my father unto you. உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். And you shall be my sons and daughters. நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று So சர்வவல்லமை the total separated life for Christ is the fourth quality of His own. கிறிஸ்துவுக்கென்று முழுவதுமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு சொந்தமானவருடைய நாலாவது தன்மை. Some of you don't have all these four. சிலருக்கு இந்த நான்கு விதமான தன்மைகளும் இருக்காது. Some of you may have the beginning one, the part number 1. அந்த முதல் தன்மை மாத்திரம் இருக்கும். Maybe you may have the part number 1 and 2. ஒருவேளை 1 2 இருக்கும். Maybe you may have 1 2 and 3. இல்ல 1 2 3 கூட இருக்கும். But to be His own and to be recognized by you, you must have all these four. அவருக்கு சொந்தமாக அவராலே நீங்கள் ஞாபகத்துக்கு அவருக்கு வர வேண்டுமானால் நீங்கள் உங்களை முற்றிலுமாய் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். There is wonderful example which Jesus said that we always remember in all our messages.
messages. நம்முடைய செய்திகள் எல்லாவற்றிலும் தேவன் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் உண்டு. God is going to tell a group of people, depart from me the works of the iniquity. I know you not. ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து சொல்ல போறாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. But what these people are appealing? ஆனா இந்த ஜனங்க எப்படி தங்களை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? Jesus, you don't know me. இயேசுவே என்ன உங்களுக்கு தெரியாதா? I am a greatest evangelist in India. நான் இந்தியா தேசத்துல பெரிய சுவிசேஷகன். If you don't mind, I can bring all the videos and CDs what I have taken. நீங்க ஒண்ணு நினைக்கிறேனா எல்லா வீடியோ கேசட் எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். In your name I prophesied. In your name I cast out the devil. தரிசனம் சொன்னேன். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினேன். In your name I did this, I did that. உம்முடைய நாமத்தினாலே நான் இதை செய்தேன், அதை செய்தேன். God said, ஆண்டவர் சொன்னார், I know all these things are true. எல்லாமே நீ செஞ்சது நான் தெரியும் எனக்கு. But still I don't know who you are. அப்படி இருந்தும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. What a pathetic situation. என்ன ஒரு பரிதாபமான சூழ்நிலை. If God says any sinner or a drunkard, I don't know who you are, that we can understand. ஆண்டவர் ஒரு பாவியையோ இல்ல ஒரு குடிகாரனையோ அவனை பார்த்து உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் சரி. This man, he did great miracles, wonders, lot of things. இந்த போய் ஆண்டவர்கிட்ட சொன்னவங்க எல்லாரும் ஆண்டவருக்காக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை அவர் நாமத்தினால செய்தவர்கள். But you and me may think that God makes lie. ஆண்டவர் நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவர் இப்படி எல்லாம் கூட சொல்லுவாரா? பொய் சொல்றான்னு நினைக்கிறோம். But not like that. அப்படி இல்லைங்க. God is expecting his people to do his will in their life. தேவன் தம்முடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So that is the most important thing. அதுதான் மிகவும் அதிமுக்கியமான காரியம். If we fail to do that, அதை நாம் செய்ய தவறும்போது God will say, ஆண்டவர் சொல்வார், I don't know who you are. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. You will be refused. நீ புறக்கணிக்கப்படுவாய். Christ is coming for his own. கிறிஸ்து இயேசு நமக்கு சொந்தமானதற்காக You must be born again. எனவே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். You must be obedient. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். You must live a separated life. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் அவருக்காக வாழ வேண்டும். That's the most important thing which God is expecting in your life. முக்கியமான காரியம் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். So the time of resurrection is not very far from our time. நம்முடைய காலத்திலே இப்பொழுது உயிர்த்தெழுதலின் காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. All the ending signs are exactly fulfilling before our eyes. காலத்தின் நிறைவுக்கு முடிவுக்கு சகல அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. The doors are getting closer and இப்பொழுது closer. கதவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வருகிறது. But God always keeps his door for his lordship to come. தேவனோ தம்முடைய ஆலயத்தின் கதவை திறந்து வைத்திருக்கிறார். This morning God is sending his word of mercy. கடைசி ஆடு தன்னுடைய இல்லத்துக்குள்ளே வருவதற்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். தேவன் இரக்கமுள்ளவராய் அவர் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார். God is sending his word towards you. உங்களுக்கு நேராக தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பி இருக்கிறார். This call may be a final call in your life. ஒருவேளை இந்த சத்தமே இந்த அழைப்பே உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி அழைப்பா இருக்கலாம். Unpredictable things can happen in your life. ஏனென்றால் நிச்சயமில்லாத காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு. Death can happen in our life anytime. மரணம் எந்த நேரத்தினால யாருக்கு வேணாலும் எப்படி Return of Christ may happen anytime. கிறிஸ்துவானவர் திரும்புகிறது மிகவும் சமீபமாய் இருக்கு. But this is the day. ஆனா இந்த நாள், this is the day, இந்த நாள், this is the Lord has made for you. ஆண்டவர் உங்களுக்காக நியமித்த நாள். It is a time for you to come to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே உங்களை நீங்கள் கொண்டு வந்து இணைத்துக் For கொள்ளுங்கள். many ways God is calling you after year to come to become his own. அவர் अनेक வருடங்களாக அவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவருக்கு நீங்கள் சொந்தமாக வேண்டும். Never try to hang up with your dad and mom. உங்களுடைய தகப்பனும் உங்கள் தாயையும் கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்காதீங்க. And Bible says, வேதம் சொல்லுகிறது, every one of you, உங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும், each and every one of you, ஒவ்வொருவரும், anyone cannot represent in your family. உங்களுக்கு பதிலாக ஒருத்தர் வேறு பிரதிபலிக்க Each and every person needs a personal encounter with God. குடும்பத்தில் இருக்கிற சிறியோர்ல இருந்து பெரியவர் ஒவ்வொருவரும் தனிப்பட to come to Christ. கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும். Your age is not a barrier. உங்களுடைய வயது ஒரு தடையா இருக்க கூடாது. Many people think after I become adult I have to be baptized. சிலர் நினைச்சா நான் வயசாகி பெரியவங்க ஆன பிறகு நான் ஞானஸ்நானம் Who said? யார் சொன்னா அப்படி?
Sometimes the parents always threat to the children. பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் விதமா பயமுறுத்தி வச்சிருக்காங்க. If you want to take baptism, you have to be very correct. நீ வந்து பாப்டிசம் எடுத்துட்ட, நீ ஒழுங்கா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். To be correct, you have once baptized. நீ முதல்ல சரியா இருந்தா தான் நீ பாப்டிசம் ஞானஸ்நானமே எடுக்க முடியும். That is a wrong idea. அது வந்து ஒரு தவறான ஒரு. You must come as it is. நீங்க இருக்கிற வண்ணமாக அப்படியே வாங்க. If you are full of dirty and nakedness, just come to Christ. அழுக்கோட நிர்வாணமா பாவக்கரையோட இருந்தீங்கன்னா வாங்க அப்படியே வாங்க. With all your weaknesses, உங்களுடைய சகல பலவீனத்தோட, with all your troubles, உங்களுடைய சகல கஷ்டத்தோட, with all your setbacks, உங்களுடைய எல்லா பின்னணியத்தோட just come to Christ as it is. That is the truth. இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் அவரிடத்திலே வாங்க, இயேசுவினிடத்திலே வாங்க. But he can set right you. அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். He only has the power to set right you. அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் சரிப்படுத்த. But those who are baptized, already baptized, if you feel yourself that you are backslided, ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நான் ஐயோ நான் பின்வாங்கி போய்ட்டனே, பின்னடைந்து விட்டனே என்று நினைப்பீங்க. But still its mercy is waiting on us. இன்னும் கிருபை, தேவனுடைய கிருபை இரக்கம் Still காத்து the blood is there on the altar. இன்னும் அந்த பலிபீடத்திலே இரத்தம் இருக்கிறது. Still he can save you. அவர் உங்களை ரட்சிக்க வல்லவர். Still he can restore you. அவர் உங்களை சீர்படுத்த வல்லவர். This is the calling of God at this end time. இந்த கடைசி காலத்திலே தேவன் கொடுக்கிற அழைப்பு இது. Let us all stand and pray. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். I'm going to sing a song. நாம் ஒரு பாடலை பாட Those who all want to commit their life for Christ, கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை those who all taken a decision to be baptized in the name of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க நான் you can come forward and stand in the front. நீங்கள் எல்லாரும் முன்னணியிலே வந்து நிற்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். And I am ready to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் We can arrange to for your life to be baptized in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு This is the time. இதுதான் நேரம். The God's mercy is always open for your life. தேவனுடைய இரக்கம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கு. Don't delay. தாமதப்படுத்தாதீங்க. Today is yours. இந்த நாள் உங்களுடைய நாள். Tomorrow is not yours. நாளைய தினம் உங்களுடையதல்ல. Anything can happen at any time. எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கும். God wants you to be his own. தேவன் உங்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறார். And surrender your life to Christ. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணி. And ask Jesus, Lord, you forgive me. ஆண்டவரே நீர் என்னை மன்னியும். I believe that you died on the cross for me. ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I want to have you in my life, Jesus. ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம். Oh God, bless me and touch my life. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை தொடும். My life is full of guilt, Lord. ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதும் நான் குற்ற மனசாட்சியில் இருக்கிறேன். But I need your touch this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய தொடுதல் எனக்கு Lord, show thy mercy unto me. ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கத்தை எனக்கு காண்பியும். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுனை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வாழ்நாளையெல்லாம் நாளாய் வருத்தத்தோடு வாழ்நாளையெல்லாம் நாளாய் வருத்தத்தோடு வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உள்ள சேர்த்துக் கொள்வார் வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டே. This morning 10 people they surrendered their life to Christ to be baptized.
10 பேர் ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறார்கள். The 7 girls and 3 boys, they are standing in the altar this morning. 7 பெண் பிள்ளைகளும் 3 ஆண் மக்களுமாய் வந்து நிற்கிறார்கள். As a church, let us all lift up our voice towards heaven சபையாராகிய நாம் எல்லாரும் வானத்துக்கு நேராக நம்முடைய and commit these children into the mighty hand of the Lord. ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக்கொடுப்போம். Lord, help them to live a life for you, Jesus. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமக்காக வாழக்கூடிய வல்லமையை நீர் தாரும் என்று சொல்லிச்சோம். Help them to live a life and to become your own. ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவர்கள் என்கிற நிலையிலே நாங்கள் வாழ்க்கை வாழவர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லிச்சோம். While you are coming, help all these children to be resurrected and seen in your presence. வரும்போது இவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே தரிசிக்க நீர் உதவி செய்யும். Let us all lift up our voice and pray for these children. நம்முடைய வாய்களை திறந்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா விசுவாசிகளும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். ஹalleluya. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய சமூகத்தில் இவர்கள் ஏறெடுத்த தீர்மானம் உமக்கு சொந்தமாக வேண்டும் என்று எடுத்திருக்கிற தீர்மானத்திலே தேவன் தாமே இந்த காலையில் இடைபடும்படி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் குழந்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. யோசனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மோடு எடுத்துக்கொள்ளுகிற தீர்மானத்தில் வலுவாதபடி நிற்க இந்த பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்தருளும். பாவத்துக்கும் தீமைக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. தேவனுக்காக வாழ, கீழ்ப்படிதலோடு வாழ, தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு இந்த கால வேளையில் நீர் அருள் புரிந்தருளும். உம்முடைய தயவுள்ள கரத்தை நீர் நீட்டியருளும். உம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் தருவீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், நிறைவான நன்மை கட்டளையிடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.